நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாட்ஸ்அப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ மெசேஜை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க வாட்ஸ்அப்ல நீங்க ரெகுலரா பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அது எங்க ஒளிஞ்சிருக்குன்னா, நீங்க இந்த வாய்ஸ் மெசேஜ்லாம் பண்றீங்கல்ல, அதுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதிகமா வாய்ஸ் மெசேஜ் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ மெசேஜை பெர்மனண்டா நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அது எங்க இருக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். ரொம்ப பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்ல ஒரு புத்தம் புதிய செட்டிங் ஆல்ரெடி நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அதாங்க வீடியோ மெசேஜ். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கான்டாக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்களேன். ஸோ இப்போ கான்டாக்டை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பாட்டம் ரைட்ல பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜுக்கு உண்டான ஒரு ஐகான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, அதுலேயே வீடியோ மெசேஜும் பண்ணலாம். எப்படி பண்ணலன்னா, இந்த வாய்ஸ் மெசேஜா ஒரு தட்டுனீங்க வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வீடியோ மெசேஜா மாறி மறுபடியும் ஒரு தட்டுனீங்கன்னா நம்ம வாய்ஸ் மெசேஜுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு தெரியும். இதையும் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. இப்போ என்ன விஷயத்துக்காக நம்ம இதுக்கு வந்திருக்கோம்னா, வீடியோ மெசேஜை எப்படி டர்ன் ஆஃப் பண்ணுறது, அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேக் வந்துருங்க. சேட் போதிக்குள்ள வந்துட்டு டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வீடியோ மெசேஜஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டாகில் ஆன்ல இருந்துச்சுன்னா இப்படி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது கிரே கலரில் மாறி மறுபடியும் போயிட்டு செக் பண்ணும். ஒரு கான்டாக்டை ஓப்பன் பண்ணிக்கணும். பாட்டம் ரைட்டில் வாய்ஸ் மெசேஜுக்கு உண்டான அந்த ஐகான் இருக்குது, அதை நம்ம தட்டினா ஹோல்ட் டு ரெக்கார்டு, ரிலீஸ் டு சென்ட், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பயன்படுத்தக்கூடிய நம்பராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ மெசேஜை ஆஃப் பண்ணிக்கிட்டு பயன்படுத்துங்க. செமையாக இருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.